மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தமிழ்நாட்டில் குறிவைக்கப்பட்டிருக்கக்கூடிய 175 மசூதிகள் வெளிவந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான வீடியோ. இந்த ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இன்னைக்கு இந்து மதத்தை காட்டி எப்படியெல்லாம் இன்னைக்கு இந்துக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க, அதுலயும் பொய்யான அவதூறான செய்திகளை காட்டி எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மசூதியை பத்தியா, இந்த மசூதி அந்த கோயில் இடிச்சு கட்டியிருக்கிறாங்க, இந்த இடத்துல பத்தியா, இந்த இடத்துல இந்த தூணை பத்தியா, இதெல்லாம் மசூதியை கோயில் இடிச்சுட்டு தான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட பொய் செய்திகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இனி எந்தெந்த மசூதிகளுக்கு எல்லாம் குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத, அந்த அவதூறுகளையும் அதுக்கான ஆதாரங்களையும் தான் ரொம்ப சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ சோசியல் மீடியால பெரிய அளவுல வைரலா இருக்கக்கூடிய வீடியோ, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுடைய வீடியோ பெரிய அளவுல வைரலா இருந்துட்டு இருக்குது. அந்த வீடியோல அவர் சொல்றாரு, ஒரு ஆர்டிகல் லிங்க் ஒன்று ஓபன் பண்ணி காட்டுறாரு. இது வந்து சங் பரிவாளர்கள், சங்கிகள் வந்து அவங்களுடைய RSS சித்தாந்தத்துடைய ஒரு திட்டம் ஒன்று இருக்கு, ஒரு நீண்ட கால திட்டம் ஒன்று. இந்தியா முழுக்க 2000 பள்ளிவாசலுக்கு அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்க ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அது மாதிரி இந்தியா முழுக்க 2000 மசூதிகளுக்கு, தர்காக்களுக்கு அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த இடங்களும் இடிக்கப்பட்டு அங்க கோயில் கட்டப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கைகள் ஒண்ணு. அதுக்கான பல தீவிரமான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அத நாடு முழுக்க அவங்க ஒரு பட்டியலும் போட்டிருக்காங்க. இந்த மாநிலங்கள்ல இந்த இடம், அதுல குறிப்பா இந்த மாவட்டத்துல இந்த இடம் அப்படி சொல்லி பட்டியல் போட்டிருக்காங்க. மதுராவில, வாரணாசியில, உத்தரப்பிரதேசல சொல்லி பல லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு சம்பந்தமான பட்டியல்கள், தமிழ்நாட்டுல மட்டுமே 175 மசூதிகள் இது மாதிரி டார்கெட் பண்ணப்பட்டிருக்குது. அதுல திருச்சியை டார்கெட் குறிப்பிட்டு காட்டுறாங்க. திருச்சியை காட்டும் போது திருச்சியில மட்டுமே ஒரு 15ல இருந்து 20 பள்ளிவாசல்களும், மதுரையை காட்டும் போது மதுரையில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் தர்காவோ இதுல முக்கியமான ஒரு இடம். அந்த லிஸ்ட்ல 28வது இடத்துலதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா. இந்த சிக்கந்தர் தர்காவும் சங்கிகளுடைய டார்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இந்த விஷயத்தை ரொம்பவே அழகா சுட்டி காட்டுறாரு. இந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் யாரு அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா பார்த்தாதான் இதோட அர்த்தமும் உங்களுக்கு புரியும். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக செயற்பாட்டாளர். அதாவது கூடங்குளம் அனுமலையினர் சம்பந்தமா எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது இல்லையா, அது சம்பந்தமா இவர் தான் வாதாடி இருக்கிறாரு. பல லாக்அப் டெத் சம்பந்தமான வழக்குகள், அதுலயுமே இவர் வாதாடினது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல வாதாடின வழக்கறிஞர் இவர் தான். இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமான இந்த பிரச்சனை வரும்போது திருப்பரங்குன்ற விஷயத்துல மத நல்லிணக்கம் பேடம் படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான ஒரு வழக்கறிஞர் அவரு தான் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லி குறிப்பிட்டு காட்டுறாரு. இதை அவர் எங்க இருந்து மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சங்கிகள் வந்து ஒரு புத்தகம் ஒன்று வச்சிருப்பாங்க, ரொம்ப ஒரு வேத புத்தகம் மாதிரி ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க. அந்த புத்தகத்துடைய பேர் பார்த்தோம்னா ஹிந்து டெம்பிள் வாட் ஹேப்பன் டு தெம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய பேரு. இந்து கோயில்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி லிஸ்ட், அதுலதான் இந்த 2000 பள்ளிவாசலுடைய லிஸ்ட் அந்த புத்தகத்துல தான் இருக்கும். இந்த புத்தகத்துல எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா சீதாராம் கோயல் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் சொல்லி அதுல போட்டிருக்கோம். ஆனா இவர் மட்டுமே அதுக்கான ஆசிரியர் கிடையாது. அதனாலதான் அந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்கோம்னா கம்ப்ளீட் அண்ட் எடிட்டட் பை த சீதாராம் கோயல் அப்படின்னு இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணது, எடிட் பண்ணது சீதாராம் கோயல். சீதாராம் ஒன் ஆஃப் த ஆத்தர் தான், அவர் ஒரு எழுத்தாளர். மொத்தம் இந்த புத்தகத்தை 5 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. சீதாராம் கோயல், அனுஷோரி, ஹரிஷ் நாராயணன், ஜெய் துபாஷ், ராம் சூரப், இந்த 5 பேர் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை ஹிந்து டெம்பிள் வாட் ஹேப்பன் டு தெம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்துல இருக்கிறது தான் மதுரையில குறிவைக்கப்பட வேண்டியது. அந்த திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, அதுவும் குறி வைக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி அதுல எழுதி வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு போய் சங்கிகள் அங்க போய் போராட்டம் பண்றதோ, ராம ரவிக்குமார் அந்த இடத்துல போய் கேஸ் போடுறதோ, பாஜக சேர்ந்த சங்கிகள் அந்த இடத்துல போய் நிக்கிறதோங்கிறது இது இன்னைக்கு நடக்கக்கூடிய திட்டமிடல் கிடையாது. இது RSS அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க எல்லா விஷயங்களுக்குமே நூற்றாண்டுகளுக்கு முன்பே எப்படி திட்டமிட்டுட்டாங்களோ அந்த திட்டத்தின் அடிப்படையில செயல்படுறதா இது. இதுக்கு முன்னாடி அங்க வந்து வழக்கமா தர்காவில ஆடை எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல சமையல் செஞ்சு சமபந்தி விருந்து நடந்துட்டு இருந்தது. அதுக்கு எப்படி நடுவில் ஒரு தடை ஒண்ணு போடப்பட்டு அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ணி அதை வச்சு ஒரு பெரிய இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு. அதை தொடர்ச்சியா வச்சு மதுரையில பல வகையான சர்ச்சை கருத்துக்கள் வந்தது. மதுரையில சனாதன மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. ஆந்திராவில வந்து பவன் கல்யாணம் வர வச்சு சனாதன மாநாடுன்னு சொல்லி இங்க பாஜக சார்பில் நடத்துறாங்க. அப்ப இந்த மதுரையை ஒரு பேசு பொருளா, சங்கிகளை ஒரு கருத்தாக்கம் உள்ள பொருளா மாத்திட்டு அதுல அவங்க டார்கெட் பண்றது அந்த சிக்கந்தர் தர்கா. அது ஏதோ இன்னைக்கு திட்டமிடுறது கிடையாது.
இது முன்னமே சங்கிகளுடைய திட்டமிடல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த மாதிரி இவங்க பல விஷயங்களை எப்படி எடுத்தோன்னே மக்கள்கிட்ட சொன்னா நம்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால இதுக்கு சில அவதூறுகளை இவங்க பயன்படுத்துவாங்க. இந்த இருக்குது, இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு காலத்துல கோயிலா இருந்துச்சு. இப்ப எப்படி பாபர் மசூதியோட எடுத்துக்கிட்டோம், பாபர் மசூதி 400 ஆண்டு காலத்துக்கு மேல அந்த மரத்துல மசூதி இருந்தது எல்லாருக்குமே வரலாற்று அடையாளம். ஆனா அங்கதான் ராமர் பிறந்தாரு அப்படின்னு ஒரு கதையை ஆங்கிலேய காலத்துல அது ஒரு திரிபுவாதமா ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியா செய்யப்பட்ட ஒரு வாதம். அதை வச்சுக்கிட்டு இங்கதான் ராமர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வரலாற்று ரீதியா அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கொடுக்க முடியல. நீதிமன்றத்திலுமே இங்கதான் ராமர் பிறந்தார் அப்படின்னோ, ராமர் கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது அப்படின்னோ நீதிமன்றத்திலே அவங்களால நிரூபிக்கப்பட முடியல. அப்போ ஒரு சொல்றது அந்த மாதிரி பல பள்ளிவாசல்கள்ல இது கோயிலை இடிச்சு பட்ட பள்ளிவாசல், மதுராவில் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம், அதை இடிச்சுட்டு இந்த மசூதியை கட்டினாங்கன்னு சொல்லி பல பொய்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலே ஒண்ணு சொல்லிக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது. எவன் ஒருவன் பிறருடைய நிலத்தை அநியாயமாக அபகரிக்கிறானோ அவன் ஒரு சான் நிலத்தை, ஒரு ஜான் அளவு நிலத்தை அநியாயமா அபகரிச்சானா நாளைக்கு மறுமை நாள்ல 7 வானம் 7 பூமி அளவுக்கு இவனுடைய கழுத்துல அது தொங்க விடப்படும். அந்த அளவுக்கு இவனுக்கு நாளைக்கு மறுமை நாள்ல இறைவன் தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லு. ஒரு ஜான் நிலத்தை நீ கைப்பற்றினாலே நாளைக்கு உனக்கு இறைவன் அவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பான்னு சொல்லி இப்படி அநியாயமா பறிக்கிறவங்களை பத்தின செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் போது, அந்த இஸ்லாத்தோட வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மசூதிக்கு இப்படி அநியாயமா ஒருத்தவங்களோட இடத்தை அநியாயமா அபகரிப்பாங்களா? அப்ப என்னன்னா, நம்ம என்ன வேணாலும் சொன்னா நம்புறதுக்கு சங்கிகள் இருக்கிறாங்க அப்படின்ற தைரியத்துல சங்கிகள்கிட்ட சொல்றது, பொதுமக்கள் கிட்ட சொன்னா பொதுமக்கள் நம்ப மாட்டாங்களேங்கிறதுக்காக பல அவதூறுகள் சொல்லுவாங்க. அந்த அவதூறுல எச் ராஜா ரொம்ப நாளா பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவதூறு. எச் ராஜா சமீபத்துல கூட அவருடைய ட்விட்டர் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு பதிவு செஞ்சாரு. இந்துக்களின் உரிமை திராவிடத்தால் அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு ஒண்ணு போடுறாரு. அதுல எச் ராஜா வந்து ஒரு ஆர்டிகல் லிங்க் ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த ஆர்டிகல் வந்து இந்து சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல். அந்த ஆர்டிகல்ல வந்து பிரான்மலை இருக்கு இல்லையா, சிவகங்கை மாவட்டத்துல பிரான்மலை, இங்க திருப்பரங்குன்ற மாதிரி அங்க பிரான்மலை இருக்குது. அந்த பிரான்மலையிலுமே ஒரு தர்கா இருக்குது. அது வந்து ஷேக் அப்துல்லா ஒலியுல்லா தர்கான்னு சொல்லி சொல்லப்படும். அந்த தர்காவும் மேல ஒரு சிவன் கோயிலை இடிச்சிட்டு தான் அங்க தர்கா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அதை எச் ராஜா சொல்றாரு. அதுக்கு சொல்றதுக்கு அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அது ஒரு ஆதாரன்ற பேர்ல மக்களை ஏமாத்துவாங்க. அது அவங்க சொல்லும் போது, அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியில வந்து பாலமுருகன் திருக்கோயிலுக்கு செல்லும் வழி, அதாவது மலை தான், அது முழுக்க மலையை சார்ந்த பகுதிகள். அந்த மலையில போகும்போது வழி போட்டிருக்கும் இல்லையா, அதுல ஒரு மலையில நல்ல பெயிண்ட் அடிச்சு பாலமுருகன் திருக்கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எழுதியிருக்கோம். இந்த எழுதின போட்டோவை ஒரு இடத்த எழுதுறாங்க. பக்கத்துல ஒரு போட்டோ காட்டுறாங்க, தர்காவுடைய போட்டோ காட்டுறாங்க. அங்க தர்காங்க தொழுகை நடத்துற இடம். அந்த போட்டோ எல்லாம் காட்டிட்டு பாத்தீங்களா, பாலமுருகன் திருக்கோயிலுக்கு செல்லும் வழி, அந்த இடத்துல தர்கா இருக்கு அப்படின்னா அப்ப இங்க கோயிலை இடிச்சுட்டு தான் இங்க தர்கா கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு செய்தியா மக்கள் மனத்தில பரப்புறாங்க. இதை பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் யாரா இருக்கட்டும், அது யாராவே இருந்தாலும் ஒருவேளை இருக்குமோ, அங்க கோயிலுக்கு போற வழின்னு போட்டிருக்குது, ஆனா அந்த இடத்துல கோயில் இல்லையே, அந்த இடத்துல மசூதியில தர்கால இருந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது, உச்சியில தர்கா இருந்துட்டு இருக்குது, அப்போ அங்க கோயிலை இடிச்சுட்டு தான் இங்க வழிகாட்டுறேன், அப்ப அங்க கோயில் இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி பாமர மக்கள் இதை நம்பக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். ஆனா உண்மையில அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க காட்டுறாங்க இல்லையா ஒரு போர்டு, அதாவது ஒரு மலையில பெயிண்ட் அடிச்சு எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அது ஒரு வழிகாட்டல் போர்டு. பாலமுருகன் திருக்கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்னா அந்த இடத்துல நீங்க போய் வழியில போய் பாத்தீங்கன்னா அங்க பாலமுருகன் கோயில் தான் இருக்கு. இவங்க அந்த ஒரு போட்டோவை தனியா எடுத்துக்கிட்டு தர்காவுடைய போட்டோவை தனியா எடுத்துட்டு ரெண்டையுமே எடிட்ல பக்கத்துல வச்சு இப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக செய்றாங்க. இந்த பிரான்மலையை பொறுத்த வரைக்கும் அங்க 3 திருக்கோயில்கள் இருக்கும். ஒரு பக்கம் பாலமுருகன் திருக்கோயில் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் விநாயகருடைய கோயில் ஒரு பக்கம் இருக்கும், இந்த பக்கம் தர்கா இருக்கும். 3மே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும். இதை பத்தி சமீபத்தில் கூட பரிதாபங்கள் யூடியூப் சேனல் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மலைக்கே போறாங்க. அந்த மலைக்கே போய் அவங்க ஒரு வீடியோ பதிவிட்டுட்டு, இதுதான்டா தமிழ்நாடு, அங்க வர்றா ஒரு பக்கம் விநாயகர் கோயில், இந்த பக்கம் பாலமுருகன் கோயில் இருக்கு, இந்த பக்கம் அழகான தர்கா ஷேக் அப்துல்லா அவுலியாதோட தர்கா இந்த பக்கம் இருந்துட்டு இருக்குது, எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு, நம்ம ஒத்துமையா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரோம், இதுதானே தமிழ்நாடு, வடக்குல இருக்கவங்களா எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட புரியாதுடா அப்படின்னு சொல்லி அவ்வளவு நெகிழ்ச்சியோட அந்த வீடியோவை பதிவு செய்யறாங்க. இது இல்லாம அந்த மலைகளுடைய பல பகுதிகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா இன்னொரு இடங்கள்லயுமே மலையில இவங்க ஒரு இடத்துல வழிகாட்டியோட போட்டோ மட்டும் காட்டுறாங்கல்ல, மலையோட இன்னொரு மலையில போய் பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு பெயிண்ட்ல அடிச்சு எழுதப்பட்டிருக்கும். அந்த பெயிண்ட்ல பாலமுருகன் திருக்கோவில், விநாயகர் கோவில், ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா, இந்த 3க்கு செல்லக்கூடிய வழி அப்படின்னு போட்டிருக்கும். அப்ப அது மூலமா என்னன்னா 3 வழிபாட்டு தலங்களும் இந்த மலையில இருக்குது, இது போகக்கூடிய வழி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடிய விஷயத்த எங்க இருந்தோ ஒரு போட்டோவை எடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எச் ராஜா அதுக்கான அடித்தளம் போடக்கூடிய ஒரு நபரா இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா எச் ராஜா தான் அயோத்தி மாதிரி இந்த மதுரையை நாங்க மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடக்கூடிய ஒரு நபர்கள். அதுல இவங்களுக்கு பிரான்மலை மேல ரொம்ப நாளா இவங்களுக்கு ஒரு கண்ணு. அதனாலதான் எச் ராஜா அப்படி எல்லாம் பிரச்சனை பண்றதால தான்
சமீபத்துல போலீஸ் வண்டியில ஏத்துறாங்க. ஏற்கனவே எச்ராஜா சொன்னாரு, இந்த போலீஸ் வண்டியில நான் ஏற மாட்டேன், இது நாய் பிடிக்கிற வண்டி அப்படின்றாரு. கடைசியில இன்னைக்கு அந்த வண்டியில ஏத்திட்டு போனாங்க. உண்மையில நாய் பிடிக்கிற வண்டியில ஏத்த வேண்டிய நபர் தான் இவரு. அந்த மாதிரி ஒரு ஏத்த அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த பிரான்மலை சம்பந்தமா இவங்க பரப்பக்கூடிய இந்த செய்திகளும் இது உண்மை கிடையாது, முழுக்க முழுக்க போய். ஓகே, அடுத்து அர்ஜுன் சம்பத் மாதிரியான நபர்கள் ரொம்ப நாளா பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. கீழக்கரையில இருக்கக்கூடிய பழைய பள்ளிவாசல் இருக்குல்ல, ரொம்பவே பிரபலமான ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் வச்சு ரொம்ப நாளா இங்க ஒரு அவதூறு பரப்பிட்டு, குறிப்பா அர்ஜுன் சம்பத் இதை அடிக்கடி பதிவிடுவாரு. அர்ஜுன் சம்பத் வந்து இந்த கோயிலை பாருங்க, இந்த மசூதியை பாருங்க, இது மசூதியில் இருக்கக்கூடிய தூண்களை பாருங்க, இதெல்லாம் வந்து கோயில்களை எடுத்துட்டு தான், கோயில் இடத்துல தான் மசூதி கட்டிருக்காங்களுக்கு, இதுதான் ஆதாரம் பாருங்க, மசூதி கோவில் மாதிரியே இருக்கு பாருங்க, வரிசையா தூண்கள், அந்த கோயில் தூண்களுடைய மாதிரியே அப்படியே இருக்கு பாருங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு செய்தியை பரப்பிட்டு இருப்பாங்க. அதுல குறிப்பா அவங்க சொல்றது என்னன்னா, கீழக்கரை ஓடக்கரை மசூதி, அதாவது இந்த கீழக்கரை ஓடக்கரை மசூதி அப்படிங்கிறது இது 1950 காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அதாவது இந்த கீழக்கரை பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் இங்க இந்துக்களும் முஸ்லிம்களும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சான்று இது. அதாவது திராவிட கட்டடக்கலையில கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்று. 1850 திராவிட கட்டடக்கலை பாணியில, அதாவது கோயில்கள் எந்த ஷேப்ல எந்த கட்டமைப்புல கட்டுவாங்களோ அதே திராவிட கட்டமைப்பு கலையில கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் 1850 கட்டுறாங்க. இந்த மசூதியை பத்தி தமிழ்நாடு அரசுடைய அருங்காட்சியகத்துறை, இந்த அருங்காட்சியகத்துறை சார்பில் 2004 ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. இஸ்லாமிய கட்டடக்கலை இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்திலே இந்த கீழக்கரை ஓடக்கரை பள்ளிவாசலை பத்தி அதுல குறிப்பிட்டுட்டு இது ஒரு திராவிட கட்டமைப்புல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. அடுத்து இதோட முக்கியமான ஒரு விஷயம், கீழக்கரையில இருக்கக்கூடிய பழைய ஜும்மா பள்ளிவாசல். இந்த ஜும்மா பள்ளிவாசல ரொம்ப நாளா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான மசூதிகள்ல இதுதான் முக்கியமான ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னா அப்படியே ஃபுல்லா கோயில் தூண் மாதிரியா இருக்கும். இந்த பள்ளிவாசலை வச்சுக்கிட்டோம் இது வந்து கோயிலை இடிச்சிட்டு தான் இந்த இடத்துல மசூதி கட்டியிருக்காங்க, சிவன் கோயில் இடிச்சிட்டு அந்த இடத்துல மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாவே பாத்தீங்களா. இந்த இஸ்லாமியர்கள் நீங்க உள்ள விட்டீங்கன்னா இந்த காங்கிரஸும் திமுகவும் இஸ்லாமியரோட வாக்கு வங்கிகளுக்காக இப்படி எல்லாம் அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எச்ராஜா உட்பட பல பேர் இந்த கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கீழக்கரை பழைய ஜும்மா பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு நேற்று கட்டப்பட்ட பள்ளிவாசல் இல்லைங்க. இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் கிபி 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதாவது நபிகள் நாயகம் அவங்க வாழ்ந்த ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதாவது அரபியர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த கடல் வழியா வணிகத்தை வருவாங்க. கீழக்கரைன்றது ஒரு கடல் சார்ந்த ஒரு பகுதி. அப்ப அன்னைக்கு பாண்டிய மன்னருடைய ஆட்சி காலகட்டம். அப்ப அன்னைக்கு அவங்க வணிகம் சார்ந்து வரும்போது அந்த காலகட்டத்தில் அந்த அரபியர்கள் வந்து இங்க கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் கீழக்கரையில இந்த ஜும்மா பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் கிபி 17ஆம் நூற்றாண்டுல அது புதுப்பிக்கப்படுது. அது ரொம்ப பழசாகி போச்சுன்னு சொல்லி அந்த புதுப்பிக்கப்படுது. கரெக்டா கிபி 1036வது வருஷத்துல அந்த பள்ளிவாசல் புதுப்பிக்கப்படுது. அதுக்கடுத்து 17ஆம் நூற்றாண்டுல கிழவன் சேதுபதினு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர், இந்த கிழவன் சேதுபதி அவருடைய ஆட்சி காலத்துல இப்போ ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது கிழவன் சேதுபதியோட ஆட்சியில கட்டப்பட்டது. மன்னர் கிழவன் சேதுபதி அவருடைய அரசவையில அமைச்சரா இருக்கிறவர் தான் சீதக்காதி, வள்ளல் சீதக்காதி. செத்தும் கொடுத்தார் சீதக்காதி நம்மளாம் படிச்சிருப்போம் இல்லையா, அவர் அமைச்சரா இருக்கிறாரு. அந்த சீதக்காதி அவர் ஒரு பள்ளிவாசல் கீழக்கரையில ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு கட்டுறாரு. அவர் பள்ளிவாசல் அவர் தனக்கான ஒரு மாளிகை எல்லாமே கட்டணும் போது இதை ஒரு திராவிட கட்டமைப்புல நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாரு. அதை முடிவு செய்யும் போதும் இந்து முஸ்லிம்களுக்கு ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய விதத்துல, அதாவது இங்க கோயில்கள் எந்த கட்டமைப்புல பாண்டிய மன்னர்கள் எந்த வகையில கட்டுவாங்களோ, கிழவன் சேதுபதி எந்த வகையில கட்டுவாரோ அதே மாதிரி நம்ம ஒரு பள்ளிவாசல், நமக்கு நம்மளோட வழிபாட்டுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டணும், நம்ம தங்கக்கூடிய இடம் நம்மளுடைய அரண்மனை இந்த மாதிரி நம்ம கட்டிக்கிறோம்னு சொல்லி அந்த பாணியில் அந்த நட்பு அவங்க 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு நட்பு இருந்தது அப்படிங்கறத பறைசாற்றக்கூடிய விதத்துல அதை கட்டுறாரு. இதை பத்தி பிபிசி ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதும் போது அதுல அவங்க சொல்றாங்க, மத நல்லிணக்கத்துக்கு சாட்சி தான் கீழக்கரை பழைய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி அதை பத்தி எழுதுவாங்க. அப்ப வரலாற்று தெரிஞ்சவங்க எல்லாமே இது பள்ளிவாசல், இது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லும் போது எதிரடா போய் கலவரம் செய்யலாம்னு அலையிறாங்க பாருங்க சங்கிக, அவங்க தான் இதை வச்சு பொய்யான கற்பனைகளை கதைகளை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீதக்காதி இந்த பள்ளிவாசல் கட்டும் போது அன்னைக்கு கிழவன் சேதுபதி அதுக்காக பல உதவிகள் செய்யறாரு. நிலம் கொடுக்கறதுல இருந்து அதுக்கு நிதி உதவி செய்யறதுல இருந்து பல வகையான உதவிகள் செஞ்சாரு. அவங்க 2 பேரும் அவ்வளவு நட்போட கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். நீங்க நம்ம அன்னைக்கு காலத்து கூட போத்தவளங்க, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இந்த கீழக்கரை வட்டாரங்கள்லயோ ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இந்த மாதிரியான பகுதிகளில் பாத்தீங்கன்னா, குறிப்பா ராமேஸ்வரம்ல இருக்கக்கூடிய முக்கியமான தர்காக்கள்ல கிழவன் சேதுபதி அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்குமே அங்க இருக்கிறாங்க, அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அந்த தர்காவுல ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கிழவன் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தார தான் சிறப்பு விருந்தினராக கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் அதுல முதல் மரியாதை செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவாங்க. அப்ப அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த நட்புடைய ஒரு அடையாளம் தான் கீழக்கரை பழைய ஜும்மா பள்ளிவாசல் அப்படிங்கிறது, அதுக்கான ஒரு அடையாளம். ஆனா இந்த சங்கிகள் இது எல்லாத்தையுமே மறைச்சிருவாங்க. பிபிசியில வெளியான இது சம்பந்தமான முழுமையான ஆர்டிகல் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு
இவனுங்க ஒரு பொய்யை பரப்பணுங்கிறதுக்காக அந்த பள்ளிவாசலுடைய தூணுடைய போட்டோ மட்டும் எடுத்துட்டு பத்தியா சிவன் கோயில் இடிச்சுட்டு கட்டியிருக்காங்க பத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை பரப்பிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி அவதூறான விஷயங்கள்ல மக்கள் என்னைக்குமே விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்து இறுதியா பார்த்தோம்னா குரங்கு மண்டபம், அதாவது தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடணிஞ்சு போன ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்த பத்தி சமீபத்துல ஒரு பசங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கூட பசங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தேன், அன்னைக்கு வெறும் மூங்கில் செடிகளா ஒரு புதர்களா கடந்தது, இப்போ ஓரளவுக்கு உள்ள ஆள் நடமாடக்கூடிய அளவுக்கு இப்ப செஞ்சிருக்காங்க. ரொம்ப புதர்களா கடந்தது. ஒரு காலத்துல சமூக விரோதிகள் உள்ள வந்து சாராயம் குடிக்கிறது, பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு உள்ள ஆள் வந்துட்டு போற அளவுக்கு இருக்குது. இதுக்கு பேர் தான் குரங்கு மண்டபம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய கையில இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து பையன் சொல்றாரு. அந்த வீடியோல அவர் சொல்லும் போதே அங்க போகும்போதே வழியில காட்டுறாரு, இந்த இடத்துல பாருங்க இந்த தூண்ல சிவலிங்கம் இருக்குது, இந்த தூண்ல மீனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது, மீனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு, இந்த தூண்ல சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கையில இருக்குன்னு சொல்லி எதுவுமே தெரியாம அந்த பையன் ஏதோ இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடக்கூடிய பையன் போட்டுறாரு. இதை வச்சு பல சங்கிகள் பாத்தீங்களா இஸ்லாமியர்கள் எப்படி அபகரிச்சிருக்காங்க, இந்த திமுக இஸ்லாமியர்களுக்கு எப்படி எல்லாம் வழி செஞ்சு கொடுக்குது பாருங்க சொல்லி ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கக்கூடிய விதத்துல தங்களுடைய இஸ்லாமிய வெறுப்பையும் தீர்த்துக்கிறாங்க, திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்பையுமே தீர்த்துக்கிறானுங்க. அப்ப இந்த வீடியோ வைரல் ஆகுது. அதுக்கடுத்து இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம்னா, அந்த சம்பந்தப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, குரங்கு மண்டபம் சொல்லக்கூடிய அந்த தஞ்சாவூர் வரக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட இடம் அது இஸ்லாமியர்கள் கையிலையும் கிடையாது, இந்துக்கள் கையிலையும் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட இடங்கிறது பக்கத்துல கூடிய தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு சொந்தமான ஒரு இடம். அது வந்து யூஸே இல்லாம கிடப்புல அரசு நிலமா கிடப்புல போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பல சமூக விரோத செயல்கள் நடந்தது. அதுக்கடுத்து அரசு சார்பில் அந்த இடத்த சுத்தம் பண்ணி யாரெல்லாம் உள்ள வராங்களோ எல்லாரும் அடிச்சு விரட்டி விட்டுட்டு அரசு சார்பில் அந்த இடத்துல ஒரு போர்டுமே வைக்கப்பட்டு இந்த இடம் இது இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கல்லூரிக்கு சொந்தமான ஒரு இடம், யாரும் உள்ள அத்துமீறி உள்ள நுழையக்கூடாது, மீறினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஆக மொத்தத்துல என்னன்னா அது ஒரு அரசு சார்ந்த இடம், ஒரு மருத்துவ கல்லூரி இடம். ஆனா அந்த வீடியோல யாரோ ஒரு பசங்க தெரியாம பேசிட்டாங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வச்சு பாத்தீங்களா முஸ்லிம்கள் கையில இடத்த கொடுத்துறாங்க பாத்தீங்களா சொல்லி இது ஒரு பொய் ரொம்ப நாளா இங்க பரப்பப்பட்டு இருக்கு. இப்படி பரப்பக்கூடிய இந்த பொய்ல தான் சிக்கந்தர் அவுலியா தர்கா திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த சிக்கந்தர் அவுலியா தர்கா இது சிவன் கோயில் இடிச்சுட்டு அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது, அல்லது அங்க அந்த மலையை வந்து முருகருக்கு சொந்தமான மலை, அந்த மலையில வந்து இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க, கோயிலை இடிக்க வந்தாரு அந்த இடத்துல இவருக்கு தர்கா கட்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பல பொய்கள் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அலையறாங்க. ஆனா இந்த சிக்கந்தர் தர்காவும் இதை இன்னைக்கோ நேத்தோ உருவானது கிடையாது. இதுவுமே 14ஆம் நூற்றாண்டுல அந்த இடத்துல இருந்து தர்கா இருக்குது, காலங்காலமா இருக்கு. அதனாலதான் அந்த சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பல பேர் கூட இது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு வழக்குல சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி சொல்றது வழக்கம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த தர்கா வாசல்ல வந்து ஒரு தீபத்தூண் இருக்குது, அந்த தீபத்தூண் வந்து இங்கதான் தீபம் ஏத்தணும், ஆனா இது வந்து இப்ப சமீப காலமா தான் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் ஏத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதுவுமே ஒரு பொய்யை வந்து இங்க ரொம்ப நாளா பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா தர்கா வாசல்ல இருக்குது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எல்லையை அளவிடக்கூடிய எல்லைக்கல், அந்த எல்லைக்கல் அப்படிங்கிறது தர்கா வாசல்ல இருக்குல்ல இது மட்டும் எல்லைக்கல் கிடையாது. இந்த மாதிரி திருப்பரங்குன்ற மலையில மட்டுமே 6 எல்லைக்கல் இருக்குது. அந்த தர்காவுடைய 2 பகுதிகளில் ஒரு 2 எல்லைக்கல் இருக்கும், இன்னொரு எல்லைக்கல் ஒரு இடத்துல இருக்கு, அது சிதறம் அடைஞ்சிருச்சு சாஞ்சிருச்சு, அது ஒண்ணு. இந்த தர்கா வாசல்ல இருக்குது ஒண்ணு. இது மாதிரி திருப்பரங்குன்ற மலையில் மட்டுமே 6 எல்லைக்கல்கள் இருக்கு. அது தர்கா வாசல்ல நல்லா இன்னைக்கு இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இது தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண் அப்படிங்கிறது உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். அதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்னா நாயக்கர் காலத்துல இருந்து அதுக்கு ஆதாரம் இருக்கு. திருமலை நாயக்கர் இருக்கிறாங்க இல்லையா மதுரையில, அந்த திருமலை நாயக்கர் காலத்துல இருந்து அதுக்கு ஆதாரம் இருக்குது. இது சம்பந்தமா இப்ப நீதிமன்றத்துல அதாவது சங்கிகள் தரப்புல இருந்து வாதாடினாங்க இல்லையா, அந்த வாதாடும் போது சில புத்தகங்கள் அங்க மேற்கோள் காட்டுறாங்க. 100 ஆண்டுக்கு மேற்பட்ட கோயில்கள், 100 ஆண்டுக்கு பழமையான கோயில், 100 மேற்பட்ட கோயில் சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. ரொம்ப PhD சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து 100 ஆண்டுக்கு மேல இருக்கக்கூடிய பழமையான கோயில்கள், மலைகள்ல இருக்கக்கூடிய கோயில்கள், குன்றுகள்ல இருக்கக்கூடிய கோயில்கள் சொல்லி பல விவரங்கள் அதுல சொல்லப்படும். அந்த புத்தகம் தான் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயமா காட்டப்படுது. ஆனா அது எந்த மீடியாக்கள் பெரிய அளவில் அதை கவர் பண்ணல. அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா குன்று கோவில்கள் அப்படின்னு சொல்லி, குன்றத்து கோவில்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். அதுல தீபத்தூண் சொல்லி ஒரு தனி பேராவே இருக்குது. அந்த தீபத்தூண் சொல்றதுதான் இந்த திருப்பரங்குன்ற மலையில தீபத்தூண் சொல்லி சொல்லு. எது தீபத்தூண், எந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மலையின் பாதி வழியில் தீபத்துணை காணலாம் அப்படின்னு சொல்லி அது சொல்லப்படுது. மலையின் பாதி வழியில் தீபத்துணை காணலாம்னா மலையின் பாதி வழியில தான் உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்கதான் தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப அதுதான் தீபத்தூண். இன்னைக்கு சிக்கந்தர் தர்கால போய் ஏத்தணும்னு அடம்பிடிக்கிறாங்களே, அது மலையோட உச்சியில இருக்குது. ஆனா இங்க வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டது என்ன, மலையின் பாதி வழியில் தீபத்தூண் உள்ளது, அது தீபத்துணை காணலாம். இது நாயக்கர் கால கல்வெட்டில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பதிவு செய்யறாங்க.
அதுக்கு அடுத்து அந்த தீபத்தூணோட அடையாளம், மலையோட பாதி வேலையில தீபத்தூண் இருக்கும். அந்த தீபத்தூணுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தீபத்தூணில் ஒரு சிற்பம் இருக்கும், ஒரு சிற்பம் இருக்கும். அந்த சிற்பம் அனுமாருடைய சிற்பம். அனுமார் ஒரு கையை ஓங்கி முகம் இடது பக்கம் திரும்பியவாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுது. இன்னைக்கு உச்சி பிள்ளையார் கோயில்ல எங்க தீபம் ஏத்துறாங்களோ அந்த தீபத்தூண்ல இந்த சிலையை நம்ம பார்க்க முடியும். அங்க அனுமார் ஒரு கையை ஓங்கினா மாதிரியும் முகத்தை இடது பக்கம் திருப்பினா மாதிரியும் அந்த தீபத்தூண்ல இருக்குது. அப்ப எது தீபத்தூண்? இதுல இருந்து ஆதாரம் புரியலையா? இந்த மாதிரி பல ஆதாரங்கள் அந்த இடத்துல இருக்குது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இங்கதான் நூற்றாண்டு காலமா தீபம் ஏற்றப்படுது, இந்த வருஷமே ஏற்றப்பட்டது. ஆனா எங்களுக்கு இது பத்தாது, நான் போய் மசூதி வாசல்ல தான் போய் ஏத்துவேன். ராமநவமி நான் ராமர் கோயில கொண்டாட மாட்டேன், முஸ்லீம் வீட்டு வாசலையும் தர்கா வாசலையும் மசூதி வாசலையும் கொண்டாடுன்னு எப்படி அடம்பிடிச்சு ஒரு கலவரம் செய்யறாங்களோ அந்த கலவரத்துக்கான ஒரு திட்டமிடல் தான் இந்த புத்தகத்தை. நூற்றாண்டுக்கு மேற்பட்ட இந்த கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து இன்னும் சொல்ல மறந்துட்டேன். கை ஓங்கி முகத்தை இடது பக்கம் திரும்பி அனுமார் சிலை இருக்கும். இந்த தூபத்தூண் ஆண்டவரின் தலைக்கு மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உச்சி பிள்ளையார் கோயில்ல டாப்ல இந்த தீபத்தூண் இருக்கும் அப்படிங்கிறது. தர்கா வாசல் இருக்குது, கோயில் மேலையா இருக்குது, அப்ப அந்த தீப ஆண்டவருக்கு மேலையா இருக்குது. அப்ப இதுல இருந்து பலவேறுபட்ட ஆதாரங்கள் இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதுனது சாதாரண ஆள் கிடையாது. சுந்தரமூர்த்தி சொல்லக்கூடிய பண்பாட்டு வரலாற்று நிபுணர், இவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இதனால தான் இந்த புத்தகம் நேற்று நீதிமன்றத்திலுமே காட்டப்பட்டது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம், இது எதையுமே சங்கிகளுக்கு எல்லாமே தெரியும், ஆனா அதை பாராமுகமா போயிருவாங்க. மக்களுக்கு மத்தியில பொய்களை பரப்பிட்டு இந்த கோயிலை அடிச்சுதான் மசூதி கட்டினாங்க, இந்த கோயில் அடிச்சுதான் தர்கா கட்டினாங்க, முகலாயர் காலத்துல அப்படி நடந்துச்சு இப்படி நடந்தது சொல்லி ஒரு பொய்யான கதைகளை சொல்லிட்டு அந்த பொய்களுக்கு பல புத்தகங்கள் எழுதிட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே 175க்கும் மேற்பட்ட மசூதிகளை குறி வச்சோம். இந்தியா முழுக்க 2000க்கும் மேற்பட்ட மசூதிகளை குறி வச்சோம். எப்படியாவது கலவர அரசியல் செய்யணும், கலவர அரசியல் செஞ்சா மட்டும்தான் பாஜக ஆட்சி செய்ய முடியும், தாமரை இது மூலமா மலர முடியும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அவங்களுடைய உறுதிக்கு ஏற்ப வட மாநிலங்கள் அவங்களுடைய காரியமாக நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த தமிழ்நாடு இது ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு மண். மக்கள் எந்த ஒரு விஷயமா தான் கேள்வி கேட்பாங்க, ஆதாரத்தை கேட்கறாங்க. எப்பா அதுதான் தீபத்தூன்றியா, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி மக்கள் கேட்கறாங்க, ஆதாரத்தை சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடி 1994, 2014, 2017 இது உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துறது ஆகம விதிக்கு எதிரானது அப்படின்ட்டாங்க. நீதிபதி ஆதாரத்தை கேட்டாரு. எப்ப ஆதாரம்? ஏன்னா பாபர் மசூதி தீர்ப்பு கிடையாது. பாபர் மசூதியில அது மசூதி இடிச்சுட்டு தான் அங்க கோயில் கட்டி இருக்கிறாங்க. மசூதி இடிச்சது தப்பு தான். அந்த இடத்துல முன்னாடி கோயில் இருந்ததுக்கு எந்த ஆதாரம் இல்ல. ஆனா மக்களோட நம்பிக்கை, அதனால தீர்ப்பு கொடுத்துரும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்காம அந்த நீதிபதி ஆதாரம் கேட்டாரு. அப்ப ஆகம விதிக்கு எதிரானதுங்கிறிய, ஆகம விதியில அப்படி எங்க சொல்லப்பட்டிருக்கு? இந்த இடத்துல தீபம் எத்தனை ஆகம விதிக்கு எதிரானது, ஏதாவது நீ ஆதாரம் காட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோயில் விட்டுட்டு தர்கா வாசல ஏத்துறது ஆகம விதிங்கிறிய, அந்த ஆகம விதியை காட்டணும் போது அவங்களால கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் காட்ட முடியாது அப்படிங்கறத எதார்த்தம். அதனால மக்கள் இந்த இடத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இது மாதிரி பல பொய்கள் மூலமா எப்படியாவது மக்கள் ஒற்றுமையா இருக்க வரைக்கும் இவங்களால இங்க அரசியல் செய்ய முடியாது, மக்கள் ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் இவங்களால இங்க பாஜக எக்காரணத்து கூட தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனாலதான் பல பொய்கள் மூலியமாவும் பல சூழ்ச்சிகள் மூலியமா தமிழ்நாட்டில் நுழைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்பவுமே தமிழ்நாடு எப்படி ஒற்றுமையா பகுத்தறிவோட கேள்வி கேட்டுட்டு இருக்குமோ அந்த பகுத்தறிவு சிந்தனையோட செயல்படணும். இதுக்கு இவங்க துணையா பல அடிமைகளையும் பல நடிகர்களையும் கூப்பிட்டு வந்தாலும் மக்கள் என்னைக்குமே தெளிவா விழிப்புணர்வோட இருக்கணும். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.